ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டாபிக் என்னென்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனாகவே நம்ம வந்து கம்பேரிசன் பிட்வீன் டூ திங்ஸ் அப்படிங்கும்போது கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுறோம். ஓவராலில் அமாங் தி ஒன் அப்படி கம்பேர் பண்ணும்போது சூப்பர்லேட்டிவ் டிகிரியை யூஸ் பண்ணுறோம். ஸோ பாசிட்டிவ் டிகிரினா ரெண்டு பேருக்குமே ஒரே குவாலிட்டியாக இருக்கிறத சொல்லும்போது பாசிட்டிவ் டிகிரியை யூஸ் பண்ணுறோம். ஸோ மொத்தம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பொறுத்தவரையும் 3 டிகிரிஸ் இருக்குது: பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். இதில் வந்து பாசிட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ்க்கு, கம்பேரிட்டிவ்லேருந்து சூப்பர்லேட்டிவ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு 3 ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் 1 பாருங்கள். பாசிட்டிவில் அஸ்ஸோ இல்லை அஸ்ஸோ அப்படிங்கிற அந்த வேர்டு இருந்தால் கம்பேரிட்டிவில் ஃபஸ்ட்டு டைப்பில் பாசிட்டிவ் அண்ட் கம்பேரிட்டிவ் மட்டும்தான் பாசிபிள், சூப்பர்லேட்டிவ் இருக்காது. ஏன்னா இது வந்து ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் உள்ள ஒரு குவாலிட்டியை மட்டும் கம்பேர் பண்ணி பேசுனால இதில் வந்து சூப்பர்லேட்டிவ் வந்து கிடையாது. இப்போ பாசிட்டிவில் அஸ்ஸோ இல்லை அஸ்ஸோ அப்படின்னு இருந்துச்சுன்னா கம்பேரிட்டிவில் நாட்டுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி அட்ஜெக்டிவோட இஆர் சேர்த்து எழுதணும். அது மட்டும் இல்லாமல் கம்பேரிட்டிவ்ங்கிறனால தேன் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். டைப் 2ல் நோ அதர் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துருந்து சப்ஜெக்ட் வேர்ப் அஸ்ஸோ இல்லை அஸ்ஸோ அப்படி வந்து ஆப்ஜெக்டோட கம்ப்ளீட் ஆகிருந்தால் கம்பேரிட்டிவில் அட்ஜெக்டிவோட இஆர் ஆட் பண்ணி தென் எனி அதர் அப்படிங்கிற வேர்டை சேர்த்து எழுதணும். சூப்பர்லேட்டிவில் டிஹெச்இங்கிற வேர்டு ஆட் பண்ணி அட்ஜெக்டிவோட இஎஸ்டி அப்படி சேர்த்து எழுதணும். இப்போ ஹைன்னு இருந்தால் ஹையர், இங்கே வந்து சூப்பர்லேட்டிவில் ஹையஸ்ட் இஎஸ்டி சேர்த்து எழுதணும். அது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது ஒரு அட்ஜெக்டிவ் ஹைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவில் ஹையாக இருந்தால் கம்பேரிட்டிவில் ஹையர்னு எழுதணும், சூப்பர்லேட்டிவில் ஹையஸ்ட் அப்படின்னு எழுதணும். டைப் 3 பாருங்கள். வெரி ஃபியூ அப்படிங்கிற கீவேர்டு வந்துருந்து அஸ்ஸுங்கிற வேர்டு வந்திருந்தால் கம்பேரிட்டிவில் அட்ஜெக்டிவோட இஆர் சேர்த்து தென் மெனி அதர் அப்படின்னு எழுதணும். சூப்பர்லேட்டிவில் ஒன் ஆஃப் தி அப்படிங்கிற ஒரு வேர்டை ஆட் பண்ணி அட்ஜெக்டிவோட இஎஸ்டி சேர்த்து எழுதணும். ஸோ இந்த டைப் 1, 2, 3 இதை வந்து நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ அட்ஜெக்டிவ் சேஞ்சஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹைன்னு இருந்தால் ஹையர், ஹையஸ்ட். காஸ்ட்லி, காஸ்ட்லியர், காஸ்ட்லியஸ்ட். வாய்ஸ்ன்னு இருந்தால் வாய்ஸர், வாய்ஸஸ்ட். கன்னிங், மோர் கன்னிங், மோஸ்ட் கன்னிங். சில வேர்ட்ஸ்லாம் அப்படியே மாறும், அது எப்படின்னு பார்த்துங்க. அட்ராக்டிவ், மோர் அட்ராக்டிவ், மோஸ்ட் அட்ராக்டிவ். ஃபேமஸ், மோர் ஃபேமஸ், மோஸ்ட் ஃபேமஸ். இப்போ இன்டெலிஜென்ட்னா மோர் இன்டெலிஜென்ட், மோஸ்ட் இன்டெலிஜென்ட். ஆக்டிவ்னா மோர் ஆக்டிவ், மோஸ்ட் ஆக்டிவ், இப்படிலாம் மாறும். இப்போ இது வந்து என்டையராகவே சேஞ்ச் ஆகும். குட், வெல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா பெட்டர், பெஸ்ட். பேட், ஒர்ஸ், ஒர்ஸ்ட். மச், மெனி. மச்னாலும் மெனினாலும் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவில் மோர், மோஸ்ட் தான் மாறும். பட் ஆனால் வந்து இது எதை குவான்டிட்டியை ரெஃபர் பண்ணதா நம்பரை ரெஃபர் பண்ணதான்னு பார்த்துக்கணும். டைப் 1 பாருங்கள். இதில் வந்து பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் மட்டும்தான். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். மேங்கோ இஸ் காஸ்ட்லியர் தென் கோவா அப்படின்ட்டுருக்கு. இப்போ மேங்கோ வந்து ரொம்ப காஸ்ட்லி, எதை விட கோவாவோட. இப்போ இதை வந்து எப்படி வந்து பாசிட்டிவில் மாற்றணும்னா கோவா இஸ் நாட்டுங்கிற நாட் இருந்தால் நாட் எழுதக்கூடாது, நாட் இல்லைன்னா நாட்டை ஆட் பண்ணி எழுதணும். கோவா இஸ் நாட் ஸோ காஸ்ட்லியரோடைய பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் எப்படி இருக்குன்னா காஸ்ட்லி. ஸோ காஸ்ட்லி அஸ் மேங்கோ. இதில் வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும். கொஸ்டினில் மேங்கோங்கிறது சப்ஜெக்ட், இதில் வந்து தென்னுங்கிறது கம்பேரிட்டிவோட கீவேர்ட், காஸ்ட்லியர் இஆர் ஆட் பண்ணியிருக்கோம் அட்ஜெக்டிவோட. ஸோ இதில் வந்து கோவாங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ மேங்கோ இஸ் காஸ்ட்லியர் தென் கோவாவில் மேங்கோ தான் சப்ஜெக்ட், கோவா தான் ஆப்ஜெக்ட். இப்போ கம்பேரிட்டிவில் பாசிட்டிவில் மாற்றும்போது ஆப்ஜெக்ட் வந்து என்ன மாறிடுவாங்க, சப்ஜெக்டாக மாறிடுவாங்க, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறிடுவாங்க. ஸோ கோவா இஸ் நாட் ஸோ காஸ்ட்லி அஸ் மேங்கோ அப்படின்னு மாற்றணும். நெக்ஸ்ட்டு தீரா இஸ் நாட் ஸோ இன்டெலிஜென்ட் அஸ் வீரா அப்படின்னு இருக்குது. இதில் வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாகவும் மாற்றி எழுதணும். நாட் ஸோ அஸ்ன்னு இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து நாட்டுங்கிற வேர்டு இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம ஆன்சர் என்ன பண்ணணும், நாட் எழுதக்கூடாது. ஸோ அஸ் அப்படி இருக்கனால இது வந்து இன்டெலிஜென்ட்ங்கிற அட்ஜெக்டிவ் அஸ் இட் இஸ் இருக்கல, நோ சேஞ்ச். ஸோ அப்போ வந்து இது என்னது பாசிட்டிவ் டிகிரி. ஸோ இப்போ இதில் வந்து ஆப்ஜெக்ட் என்னவா மாறுவாங்க, சப்ஜெக்டாக மாறுவாங்க. ஸோ வீரா இஸ் கம்பேரிட்டிவ் எழுதும்போது இன்டெலிஜென்ட்டோடைய கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் எப்படி இருக்கணும், மோர் இன்டெலிஜென்ட்னு எழுதணும். அது மட்டும் இல்லாமல் தேனுங்கிற கீவேர்டு ஆட் பண்ணணும். ஸோ வீரா இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தேன். இதில் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறுவார். ஸோ தீரா வந்து இங்கே ஆப்ஜெக்டாக மாறிட்டார். ஸோ வீரா இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தென் தீரா.
தேர்ட் ஒன், பாலா இஸ் as clever as ரஹீம். இது வந்து பாசிட்டிவ் டிகிரி, நம்ம பார்த்தாவே தெரியுது. ஸோ இப்போ இதை வந்து இதில் நாட் இல்லை, ஸோ கம்பேரிட்டிவில் நாட் சேர்த்துக்கணும். ரஹீம் இஸ் நாட் கிளவரர் தென் பாலா. ரஹீம்ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்டாக மாறுறாரு. நாட் இல்லை, நாட் ஆட் பண்ணிக்கிட்டோம். கிளவரோடைய அட்ஜெக்டிவ், கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் கிளவரர், தென்னுங்கிற கீவேர்ட், சப்ஜெக்ட் வந்து இங்கே ஆப்ஜெக்டாக மாறிட்டார். ஸோ ரஹீம் இஸ் நாட் கிளவரர் தென் பாலா. ஃபோர்த் ஒன், லியோபேட் இஸ் நாட் ஸோ ஃபாஸ்ட் அஸ் சீத்தா. இதில் வந்து ஸோ ஆஸ்ன்னு இருக்குது. ஸோ இது பாசிட்டிவ் டிகிரி, ஏன்னா அட்ஜெக்டிவ் வந்து ஃபாஸ்ட்னு மட்டும் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் பாசிட்டிவ் டிகிரி. நாட் இருக்குது சென்டென்ஸில், அப்போ நமக்கு ஆன்சரில் நாட் எழுதக்கூடாது. கொஸ்டினில் நாட் கொடுத்துருந்தா ஆன்சரில் நாட் எழுதக்கூடாது. கொஸ்டினில் நாட் இல்லைன்னா ஆன்சரில் நாட் சேர்த்து எழுதணும். சீத்தா, இதில் சப்ஜெக்ட் என்னது, ஆப்ஜெக்ட் சீத்தாங்கிறது சப்ஜெக்ட் சீத்தாவாக மாறிடுது. இஸ் ஃபாஸ்ட்டோட கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் கம்பேரிட்டிவ் எப்படி மாற்றணும், ஃபாஸ்டர், தென்னுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கணும். லியோபேடுங்கிற சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்டாக மாறிட்டாங்க. ஸோ சீத்தா இஸ் ஃபாஸ்டர் தென் லியோபேட். ஃபிஃப்த் எக்ஸாம்பிள், குமார் இஸ் மோர் ஆக்டிவ் தென் அன்பு. ஸோ இட் இஸ் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி ஃபஸ்ட்டு டைப், ஏன்னா தென்னுங்கிறது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அன்புங்கிற ஆப்ஜெக்ட் இங்கே என்ன ஆகிறாங்க, சப்ஜெக்டாக மாறுறாங்க. எஸ், கொஸ்டினில் வந்து நாட் இல்லை, ஸோ ஆன்சரில் நாட் சேர்த்துக்கணும். நாட் ஸோ, மோர் ஆக்டிவோடைய பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் எப்படி இருக்கணும், வெறும் ஆக்டிவ் மட்டும்தான். ஸோ ஆக்டிவ் ஆஸ், அங்கே இருக்க சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்டாக மாறிடாரு குமார். ஸோ அன்பு இஸ் நாட் ஸோ ஆக்டிவ் ஆஸ் குமார். ஸோ இதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் இன்ட்ரோ ப்ளஸ் ஃபஸ்ட்டு டைப் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். செகண்ட் டைப், தேர்ட் டைப் எக்ஸாம்பிள்ஸ் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ.